ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர் 2. இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள், நம்ம டெய்லரிங் மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓவர் ஆயிலிங் எப்படி பண்ணுறது, எங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், எங்கெல்லாம் ஆயில் விடணும் தான் பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரஷ் எடுத்துருக்கேன், பெயிண்ட் ப்ரஷ்ஷு. இது க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா டெய்லரிங் மிஷின் டூல்லே வந்து விற்பாங்க, அங்கே வாங்கிக்கோங்க. இதுவும் இல்லை அப்படின்னாக்கா கிளாத் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, காட்டன் ஃபேப்ரிக்காக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம பல் விளக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை கூட நீங்கள் யூஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணிக்கலாம். டெய்லரிங் மிஷினில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் பிளேட் சைடு. எது ஃபேஸ் பிளேட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்வர் கலரில் சைடில் கொடுத்துருக்காங்களே, இதுதான் ஃபேஸ் பிளேட்டு. அதில் சின்ன ஸ்க்ரூ வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூனால தான் இந்த ஃபேஸ் பிளேட்டே நிற்குது. இந்த ஃபேஸ் பிளேட்டில் இருக்க சின்ன ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். கழட்டுறதுக்கு நான் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பிளேட்டை எடுத்தாலே போதும், வந்துடும். ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா பத்திரமா வந்து எடுத்து வைங்க. கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை மிஸ் ஆகிடும் சின்ன சின்ன ஸ்க்ரூவாக இருந்தால். த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கே ரிமூவ் பண்ணியிருக்கணும், நான் இப்போ தான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே ரிமூவ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பாபின் கேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம பாபின் கேஸு பாபின் தைக்கிறதுக்காக போட்டிருப்போம். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. எப்போ செஞ்சாலும் சரி இந்த ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணணும். த்ரெட்டும் பாபின் கேஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினை வந்து க்ளீன் பண்ணி ஆயில் விடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து கழட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அதிலே தான் வச்சுருக்கேன், மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ண போகிறோம். நான் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு தூசிலாம் எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். எங்கெல்லாம் டஸ்டிங் பண்ணணுன்னா, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்லாம் வரும் பாருங்கள், அந்த போர்ஷனாக நிறைய சின்ன சின்ன த்ரெட்டில் வந்து கட்டாகி உள்ள தூசியாக வந்து படிஞ்சிருக்கும். அதனால் அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சில்வரில் இருக்குல்ல, அந்த போர்ஷனில் நம்ம கழட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம நீடிலையும் ஃபூட்டரையும் கழட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் ஹோல்டரை வந்து நம்ம கழட்டலாம். நீடில் ஹோல்டரை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நீடில் ஹோல்டரை இந்த மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. நீடில் பிடிச்சிருக்கிறதுக்காக இந்த சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும், நீடில் வந்து கழண்டு வந்துடும். நான் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு நீடில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துச்சு. ரொம்ப லூஸ் பண்ணால் விழுந்துடும். நீங்கள் கையால் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபூட்டருக்கான ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். இதான் ப்ரெஷர் ஃபூட்டர். இந்த ப்ரெஷர் ஃபூட்டர் கழட்டுறதுக்கு இந்த சின்ன ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வேறு ஃபூட்டர் மாற்றினாலும் சரி, இந்த ஃபூட்டரை ப்ரெஷர் ஃபூட்டரை போடணுன்னாலும் சரி, இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி தான் நம்ம டைட் லூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கழட்டினது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸாக இருந்தாலும் அது பத்திரமா வச்சுட்டா தான் நான் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மிஸ் ஆகிடும். இப்போ நீடில் பிளேட்டை வந்து கழட்ட போகிறோம். நீடில் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீடில் பிளேட்டு. 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூ வந்து 1 by 1 கழட்டிக்கோங்க. நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கழட்டுங்க. கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துடணும். நம்ம கிளாத்தை வச்சு தைக்கும் போது இந்த பல்லு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷன் தான் கிளாத்தை வந்து நம்மளுக்கு பின்னாடி தள்ளி கொடுக்கறது. கீழே ரொம்ப அதிகமான த்ரெட்டு வந்து கட்டாகி இந்த நூலாக பார்த்தீங்கன்னாக்கா பிசு அடித்து அடை மாதிரி தங்கியிருக்கும். அந்த போர்ஷனில் நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரெகுலராக யூஸ் பண்ணி கழட்ட மாட்டோம். கழட்டி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டோம். எப்போயாவது தான் பண்ணுவோம். அதனால் எப்போயாவது பண்ணாலும் நல்லா ஃபுல் க்ளீன், டீப் க்ளீனாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரெட்டில் வந்து நிறைய படிஞ்சிருக்கும். அந்த நூல் எல்லாத்தையும் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இல்லைன்னா நார்மலாக நம்ம பல் விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் பிளேட்டு மாதிரியே இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீடில் பிளேட்டு. இந்த நீடில் பிளேட்டில் வந்து சின்ன சின்ன தூசிலாம் இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க ரிவர்ஸில் திருப்பி. இது நல்ல பக்கம் மேலே நம்ம கிளாத் வச்சு தைக்கிறது, இது உள்பக்கம். இந்த போர்ஷன்லேயும் டஸ்ட்டு இருக்கும், அதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் பகுதியில் தான் நீடில் வந்து நம்ம கீழே இறங்கி ஏறுறது. அது ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தால் அந்த பிளேட்டே நம்ம மாற்றிடணும், இல்லை த்ரெட் அடிக்கடிக்கு கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும். நான் அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸு இந்த மாதிரி நோட் பண்ணுறதுலாம் சொல்லுவேன், மிஸ் பண்ணாமல் கேட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த டீட்டெயிலும் தெரியாது டெய்லரிங் மிஷினை பற்றி. இப்போ ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. தொடச்சக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஆயில் தான் விட போகிறோம். எங்கெங்கே ஆயில் விடணும்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிஷினோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஆயில் விடணும். கரெக்டாக எங்கெல்லாம் அந்த கேப் கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ஷன்லாம் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா உள்பகுதியில் நம்ம கையை விட்டு ஆயில் விட முடியாது. அதுக்காக தான் இந்த மேல் போர்ஷன்லேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷின் ரன் ஆகும் போது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரன் ஆகும். அதை கரெக்டாக ஸ்மூத்தாக ரன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஆயில் விட்டுட்ருக்கோம்.
உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிஷினில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குன்னு. அந்த இடத்துலலாம் ஒரு 2, 3 ட்ராப் மட்டும் விடுங்க போதும். ரெகுலராக விடுறதா இருந்தால் ஒரு ட்ராப் விட்டாலே போதும். இப்போ ரேராக விடுறீங்க அப்படின்னா ஒரு 2, 3 ட்ராப் வந்து விட்டுக்கோங்க. டெய்லரிங் மிஷினில் வாரத்தில் ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆயில் விடணும். தினைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தினைக்குமே ஆயில் விட்டால் ரொம்பவே நல்லது. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரக்கில் ஆகாது, சவுண்டும் வராது. சவுண்ட் அதிகமாக உங்கள் மிஷினில் வருதுன்னா ஆயில் விடாமல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ மிஷினோட பேக் போர்ஷனில் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வந்து சில்வர் கலரில் பிளேட் கொடுத்துருக்காங்களா, இந்த பிளேட்டோட ஸ்க்ரூ வந்து லைட்டாக லூஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். கழட்ட முடியாது, கழட்ட முடியும் ஆனால் நீங்கள் கழட்ட வேணாம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு மேல் பகுதியில் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அதோட ஸ்பேஸ், மிஷின் ரன் ஆகிறதுக்கான முக்கியமான ஸ்பேஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அந்த போர்ஷனில் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் விடணும். அப்போ தான் மிஷின் வந்து இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக போகும், ஸ்டக் ஆகாது. ரொம்ப டைட்டாக இருக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காது. கரெக்டாக நீங்கள் ஆயில் விட்டு க்ளீன் பண்ணிங்கனாலே போதும், மிஷின் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிஷின் நீங்கள் ஆயில் விடும் போது பேலன்ஸ் வீல், நான் ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்களா, பெடல் பண்ணும்போது பேலன்ஸ் வீல் எங்கே இருக்குன்னு, அந்த போர்ஷனை ரொட்டேட் பண்ண மாதிரியே நீங்கள் ஆயில் விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் ஆயில் போகாமல் இருக்கோ அந்த போர்ஷன் வந்து தெளிவாக தெரியும். அப்போ நம்ம ஈஸியாக ஆயில் விட்டுடலாம். இப்போ பேலன்ஸ் வீலில் நல்லா ரொட்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம ஃபேஸ் பிளேட் கட்டணும்ல, அந்த போர்ஷனில் வந்திருக்கும். அந்த போர்ஷனில் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள், எங்கெல்லாம் ஸ்க்ரூலாம் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு டூலை வந்து இன்னொரு டூல் பிடிக்குதோ. ஒரு டூல்னாக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ராடு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நீடில் பாரோட ராடு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் வீலுக்காக கரெக்டாக பேலன்ஸ் வீலும் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபூட்டரும் கனெக்ட் ஆகிற பார், இதெல்லாம் வந்து பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகணும்னா அதோட ஜாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விட்டால் மட்டும்தான் முடியும். இப்போ பின்னாடி வந்து ஃபூட்டரை தூக்கிறதுக்கான லிஃப்டர், இது பேர் வந்து ஃபூட்டர் தூக்குற லிஃப்டர்னு சொல்லுவோம், குதிரைன்னு சொல்லுவோம். அந்த போர்ஷனில் வந்து கரெக்டாக வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு ட்ராப் விட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம மேலும் கீழேயும் கரெக்டாக விட்டு பார்த்து அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் எல்லா பக்கத்துலையும் போகும். கீழே வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பல்லுன்னு, அந்த போர்ஷன்லையும் எண்ணெய் விட்டுக்கோங்க. கரெக்டாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து பக்காவாக இருக்கும் மிஷினு, இல்லைன்னா அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லரிங் மிஷினோட தலைப்பகுதியை லைட்டாக வந்து இந்த மாதிரி நிமித்தி விடுங்க. விடும் போது பார்த்தீங்கன்னாக்கா மிஷினோட கீழ் பகுதியில் எவ்வளோ ஸ்பேர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த போர்ஷன் எல்லாம் ரன் ஆகணும்னா நம்ம கரெக்டாக ஆயில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து ப்ரெஷ்ஷோ இல்லைனா இந்த மாதிரி துணியை வச்சோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்த தூசியுமே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மார்க்கிங்லாம் பண்ணுவோம், அந்த பவுட்ரு சாக்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய உடஞ்சி தூசியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் இல்லாதவங்க துணியை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். எவ்வளோ தூசி தும்பு இருக்குது பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணும் போதே நிறைய டஸ்ட்டு வரும். அதனால் ரொம்ப நாள் கழிச்சுலாம் நீங்கள் டஸ்டிங் பண்ணாதீங்க. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது டஸ்டிங் பண்ணிடணும். மேலே சொன்ன மாதிரி தான் கீழேயும் எங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ, அந்த போர்ஷனில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் ஆயில் விடணும். நார்மலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது டெய்லரிங் மிஷினுக்கு. டெய்லரிங் மிஷினுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து மிஷின் ஆயில் விற்பாங்க. அந்த மிஷின் ஆயிலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கனாக்கா பிசுபிசுப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் டஸ்ட்டு அதிகமாக வந்து படியும். அப்படியே அடை மாதிரி வந்து படியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடை மாதிரி படியும். த்ரெட் எல்லாமே போய் இந்த மிஷினை ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கனாக்கா எந்த வித டஸ்ட்டும் சீக்கிரமாக படியாது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி தான் நான் எண்ணெய் விட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ண மாதிரியும் எண்ணெய் விடுறேன். ஒரு சைடு இருக்குன்னா, மிஷின் ஓடாமல் இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாது எந்த சைடில் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் விடலை அப்படின்னு. நீங்கள் பேலன்ஸ் வீலை லைட்டாக ரொட்டேட் பண்ண மாதிரியே நீங்கள் எண்ணெய் விடும் போது எந்த ஜாயிண்ட்லாம் போகாமல் இருக்கோ அந்த ஜாயிண்ட்லாம் மூமெண்ட்னால உங்களுக்கு தெரிய வரும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஆயில் விட்டுருங்க. ஃபுல்லாக ஆயில் விட்டதுக்கப்புறம் டெய்லரிங் மிஷினை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இல்லைனா பெடல் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெடல் பண்ணும் போது மிஷின் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகும். தையல் மிஷினில் நீங்கள் எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடியும் சரி, எண்ணெய் விட்டக்கப்புறமும் சரி, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்ம தையல் அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் விடுங்க போதும். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக விட்டாலே போதும். இப்போ
நம்ம நீடில் பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீடில் பிளேட்டில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னல, அந்த 2 ஸ்க்ரூவும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டெய்லரிங் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு இந்த மாதிரி ஆயில் வேணும்னு அவசியம் இருக்காது. ஆயில் கீழே கொடுத்துருப்பாங்க, அது கம்மியாக நம்ம ஃபில் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீடிலும் ஃபூட்டரும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நான் சின்ன மிஷினுக்கான நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன மிஷினுக்கான நீடில் யூஸ் பண்ணுங்கள், பெரிய மிஷினை அதுக்கான நீடில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, எப்படி கழட்டணுமோ அதே போர்ஷனில் தான் நம்ம வந்து நீடில் ஃபிக்ஸ் பண்ணணும். நீடில் ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். பட்டையாக இருக்க பகுதி வந்து மிஷினோட அந்த பாரில் ஒட்டின மாதிரி வரணும். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க பாருங்கள், அந்த நீடில் பார் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த போர்ஷனில் ஒட்டின மாதிரி வரணும். அது நல்லா உருட்டையாக இருக்க போர்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் வரணும். இந்த நீடில் பாரில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இப்போ டைட் பண்ணுற பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் அடிக்கடிக்கு வெளியில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கட்டும். லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீடில் மட்டும் போட்டு கழட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக நீடில் பாரில் சின்னதாக வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விடுறதுக்கு ஸ்க்ரூ வந்து லைட்டாக லூஸ் பண்ணால் போதும். ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து மிஷினோட அந்த பாரில் வந்து படியணும், அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு மிஷின் நீடில் போடும் போது பாருங்கள், மேலே ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, அந்த பாலோட எட்ஜில் நம்ம போட்டிருக்க நீடில் வந்து டச் ஆகணும். இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு போடும் போதே தெரியும், இடிக்கும். நீடில் போடும்போது இடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இதே மெத்தடு தான் நீடில் உடஞ்சாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். கரெக்டாக நீடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்களே, இதே ஸ்டெப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே கழட்டின ஃபேஸ் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரும் ஃபேஸ் பிளேட்டு. அந்த போர்ஷனில் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக வச்ச மாதிரி ஃபேஸ் பிளேட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நல்லா டைட் வைங்க. நீங்கள் லைட்டாக டைட் வச்சிங்கன்னா நீங்கள் தைக்கும் போது ரொம்ப வைப்ரேஷன் சவுண்டு வரும். நல்லா டைட் வச்சா தான் சவுண்டு வந்து வராமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்தளவுக்கு டைட் வைக்கிறேன்னு. உங்களுக்கு பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி பக்காவாக வந்து டைட் வச்சுக்கோங்க. இப்போ ஃபூட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபூட்டர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஃபூட்டர். நான் இப்போ காமிக்கிறது சிங்கிள் ஃபூட்டர். சிங்கிள் ஃபூட்டர்லேயே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்கும். சின்ன மிஷினுக்கு இந்த 2 ஃபூட்டர் தான் பயன்படுத்த முடியும், வேறு ஃபூட்டர்லாம் பயன்படுத்த முடியாது. சிங்கிள் ஃபூட்டர் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம லேஸ் ஒர்க் அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது ஜிப்பு தைக்கும் போதெல்லாம் சிங்கிள் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக கிளாத் வச்சு நீங்கள் தைக்கணுன்னா ப்ரெஷர் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணும். ப்ரெஷர் ஃபூட்டர் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிஃப்டரை மேலே வந்து தூக்கணும். லிஃப்டருன்றது நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நீடில் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பேக் போர்ஷனில் உங்களுக்கு வந்து லிஃப்டர் இருக்கும். பேர் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் ஃபூட் லிஃப்டர்னு சொல்லுவோம், குதிரைன்னு சொல்லுவாங்க சில பேர். ப்ரெஷர் ஃபூட்டரை மேலே தூக்கிறதுக்காகவும் கீழே இறக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. இது மூலியமாக தான் நம்ம கிளாத்தை வந்து வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிப்போம். ஃபூட்டரை நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸ்க்ரூவோட அந்த வளைவு பகுதியும் ஃபூட்டரோட அந்த வளைவு பகுதி யூ மாதிரி வருது பாருங்கள், அந்த போர்ஷன் ரெண்டுமே கரெக்டாக வந்து உட்காரணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபூட்டரோட அந்த யூ ஷேப்பில் உங்களுக்கு ஒரு வளைவு பகுதி இருக்குல்ல, அந்த போர்ஷனும் ஸ்க்ரூவோட அந்த ரவுண்டு போர்ஷனும் கரெக்டாக நல்லா நெருக்கின மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. நீடில் மேலே அடிபடக்கூடாது. அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஊசி உடைய நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபூட்டர் ஃபிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நல்லா டைட் வைங்க. நீங்கள் டைட் வைக்கலன்னா ஸ்டிச் பண்ணும் போது ஃபூட்டர் வந்து கீழே விழுந்துடும், நீடில் வந்து கண்டிப்பாக உடையும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா பாருங்கள், ஃபூட்டரை நான் லிஃப்ட் பண்ணுறேன். எப்படி மேலே கீழே வந்து போகுதுன்னு பாருங்கள். இது மூலியமாக தான் நம்ம வந்து துணியை எடுக்கவும் முடியும், துணியை கரெக்டாக வச்சு நம்ம தைக்கவும் முடியும். டெய்லரிங் மிஷினில் வர முக்கியமானது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எதனா டவுட் இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொல்லுங்கள், இல்லை ப்ரைவேட் மெசேஜும் பண்ணுங்கள். இப்போ நீடிலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபூட்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் பண்ணும் போது நீடிலும் ஃபூட்டரும் அடிபடுதான்னு பாருங்கள். அப்படி வந்து இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபூட்டரை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஃபிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் மிஷினை ரன் பண்ணணும், இல்லை நீடில் உடைய நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ சிங்கிள் ஃபூட்டர் பார்க்கலாம். சிங்கிள் ஃபூட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ரெஷர் ஃபூட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே சேம் ஸ்டெப்பு தான், எந்த விதத்துலையும் மாறாது.
அந்த ப்ரெஷர் ஃபூட்டரில் எப்படி அந்த வளைவு பகுதியை கரெக்டாக அந்த ஸ்க்ரூவோட அட்டாச் பண்ண சொன்னணும், அதே தான் சிங்கிள் ஃபூட்டரில் வர வளைவு பகுதியும் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவோட அட்டாச் பண்ணணும். இப்போ டெய்லரிங் மிஷினோட கீழ்ப்பகுதியில் வந்துடலாம். கீழ்ப்பகுதியில் பெடல் பண்ணுறவங்க இருப்பீங்க. பெடல் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே நம்ம பெடல் பண்ணுற அந்த வீல் இருக்குல்ல, அந்த வீலோட கேப்பில் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் கீழெல்லாம் ஆயில் விடும் போது தான் மிஷின் வந்து நல்லா மிதிக்க வரும், இல்லைன்னா டைட்டாக இருக்கும், கால் வலி வரும். நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அதோட ஜாயிண்ட் வருதோ அந்த வீல் சுற்றுறதுக்கு எப்படி வந்து சுற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு கீழே அந்த மாதிரி சொல்லி ரொட்டேட் பண்ண மாதிரியே வந்து ஆயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து வீல் சுற்றும். அதே மாதிரி அந்த வீலும் கீழே இருக்க பெடலும் ஜாயின் பண்ணுற போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்லேயும் வந்து ஆயில் விடணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து க்ரீஸ் வைப்பாங்க, நம்ம வீட்டிலலாம் க்ரீஸ் இருக்காது, அதனால தான் நம்ம ஆயில் விடுறோம். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்து ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு கீழே நம்ம பெடல் பண்ணுறோம் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 போர்ஷன்லையும் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி பெடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஸ்மூத்தாக போகும். நீங்கள் ஆயில் விடுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கடைசியாக நான் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால வைப்ரேஷன் அதிகமாகவே ஆகும். வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம உட்காந்து தைப்போம்ல, அந்த போர்ஷனில் சின்னதாக விட்டு துணி நல்லா திக்காக மடித்து நான் இந்த மாதிரி வந்து சைடில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக வராது. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லரிங் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து ஆயில் விடுறது, எங்கே ஸ்க்ரூவை கழட்டணும், எங்கே ஊசியை போடணும், எங்கே ப்ரெஷர் ஃபூட்டை போடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். புரியலன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நல்லா கற்றுக்கோங்க. எதுனா டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கிளாஸ் டைமில். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. காட்டன் ஃபேப்ரிக்கை எடுத்து ஃபூட்டரை மேலே தூக்கிடுங்க. ஃபூட்டரை மேலே தூக்கிட்டு காட்டன் ஃபேப்ரிக்கை கீழே வச்சுட்டு நீடில் வந்து அந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் குத்துற மாதிரி வைங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் விட்டுருப்போம், மிஷின் ஆயில் விட்டுருக்கிறதுனால அந்த எண்ணெய் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம அடுத்த நாள் தைக்கும் போது அந்த புது துணியில் எண்ணெய் கரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். அடுத்த நாள் தைக்கும் போது ஒரு ரஃப்பான கிளாத்தில் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த துணி தைக்க போகிறீங்களோ அந்த துணியில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் டெய்லரிங் மிஷினில் எப்படி வந்து க்ளீன் பண்ணி ஆயில் விடுறது, எந்த போர்ஷனில் கழட்டணும், எங்கே வந்து கரெக்டாக நீடில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.